கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அனுதின மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலர் 10:38. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றித் திரிந்தார். அப்படியாக ஜெயலட்சுமி என்கின்ற ஒரு பெண்ணு 11ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தது. மிகவும் ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்த ஒரு பெண், மிகவும் கஷ்டப்பட்டு படித்து கொண்டிருந்தாள். அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஒரு செல்ஃபோனை வாங்கி கொடுத்தாங்க. அந்த செல்ஃபோன் எடுப்பதற்கு நன்மைக்காக அதை யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கி கொடுத்தாங்க. அந்த செல்ஃபோனை வைத்து அந்த பிள்ளை இந்த வலைதளங்களில் போய் அநேக போட்டிகளிலே அதை பார்த்து அநேக போட்டிகளில் கலந்து கொண்டு நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கா. அப்படியாக நாசாவிலேருந்து வந்த சில குயிஸ் காம்படிஷனில் அவள் கலந்து கொண்டு 3 முறை வந்த இன்டர்வியூவில் அவள் பாஸ் பண்ணிட்டா. அமெரிக்காவிலேருந்து இவருக்கு நாசாவிலேருந்து அழைப்பு வருகிறது. அவள் போக வேண்டும். ஆனால் அங்கே ஒரு கண்டிஷன் போட்டாங்க. என்னென்னா, அமெரிக்கா நீங்கள் இங்கே தங்கலாம், உங்களுக்கு தங்கி எல்லா வசதிகளும் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், பட் அப் அண்ட் டவுன் உங்களுக்கு நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டிங்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டாங்க. இந்த பிள்ளையோ ஏழை, என்ன செய்யறதுன்னு பார்த்து இதை உடனே வலைதளங்களில் போட்டால் அநேக மக்கள், தமிழ் மக்கள் இவளுக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டாங்க. ஸோ தேவையான பணம் கிடைச்சிருச்சு. அப்பொழுது திடீர்னு ஒரு தொண்டு நிறுவனம் வந்தது. அப்பொழுது இந்தம்மா, நீங்கள் இப்படி உங்கள் வலைதளத்தில் இதை பார்த்தோம், நீங்கள் அமெரிக்காவுக்கு நாசாவுக்கு போகிறதுக்குரிய டிரான்ஸ்போர்ட்டிங்காக பணம் கேட்டிருந்தீங்க போல இருக்கு, இந்த பெட்டியில் இவ்வளோ பணம் இருக்குது, இதை எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. ஐயா வேண்டையா, எனக்கு போதுமானது இருக்குது, எனக்கு தேவையானதை நம்ம தமிழ் மக்கள் எல்லாரும் எங்களுக்கு கொடுத்து உதவியிருக்காங்க, போருங்க ஐயா அப்படின்னு நன்றி சொல்லிட்டான். உனக்கு எந்த தேவையும் இல்லையா? இல்லைங்க, ஆனால் ஒன்று செய்கிறீங்களா? என்ன செய்யணும்? எங்கள் ஊரில் 126 குடும்பங்கள் இருக்குது. அந்த 126 குடும்பங்களுக்கும் எந்த கழிவறை இல்லை, கஷ்டப்படுறாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, அதனால் அவங்களுக்கு கழிவறை கட்டி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. பார்த்தா என்னடா அது, அவங்கவுங்க எல்லாருமே தன்னலத்தை தான் பார்ப்பாங்க. இந்த பெண்ணு பிறர் நலத்தை பார்த்ததுனால ஓகே, அந்த கிராமம் முழுவதுக்கு நாங்கள் கழிப்பறைகள் நாங்கள் கட்டி கொடுத்துருவோம், கழிவறைகள் கட்டி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், அநேக தன்னுடைய கிராமத்துக்கு தன்னால் இயன்றத நன்மைகளை அவர் செய்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதீர்கள், நன்மை செய்ய பழகுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக மத்திய 12ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். ஒரு நாள் ஓய்வு நாளிலே அங்கே தேவாலயத்துக்கு போகிறார். அங்கே சூம்பின கை உடையவன் ஒருவன் இருக்கிறான். அப்பொழுது இவரிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்கும்படி பரிசேயரும் சதிசேயரும் அவரிடத்திலே வருகிறார்கள். ஓய்வு நாளிலே இப்படி செய்வது நியாயமா? ஏதாவது நன்மை செய்வது நியாயமா? அற்புதங்கள் செய்வது நியாயமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர்களை பார்த்து கேட்டார், ஓய்வு நாளிலே உங்கள் ஆடாவது எருதாவது காளையாவது குழியிலே விழுந்து விட்டால் நீங்கள் தூக்கி எடுக்காமல் இருப்பீர்களா என்று இயேசு கேட்டார். அவர்கள் அதற்கு பதில் ஒன்றுமே சொல்லவில்லை. உடனே அந்த சூம்பின கையை உடையவனை பார்த்து, உன் கையை நீட்டு என்று சொன்னார். நீட்டின உடனே அவன் மறுக்கை போல ஆனது. இயேசு அவனுக்கு நன்மை செய்தார். அது ஓய்வு நாளாக இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் ஓய்வு நாளுக்கும் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தது போல நீங்களும் நானும் நன்மை செய்கிறவராய். நன்மை என்பது எது? பிசாசுடைய வல்லமையில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குவது தான் நன்மை. அப்படிப்பட்ட பிசாசுடைய வல்லமையில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குங்க, நோயாளிகளை குணமாக்குங்க, பிணியாளிகளை குணமாக்குங்க, எல்லாரையும் நீங்கள் அவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இந்த வாரத்தின் முதல் நாளிலே அவர்கள் புறப்பட்டு போகிற பிரயாணங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. உடைய கரம், உடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, தேவைகள் எல்லாம் சந்திங்க, ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. உடைய கிருபை அவர்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.